அப்ப எளிதாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு நமக்கு அருமை தெரிய மாட்டேங்குது. ஈஸியா ஐயா படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சிட்டு ஒரு சில நாட்கள்ல வேலையை விட்டுடுறாங்க. காரணம் கேட்டா எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்றாங்க. உனக்கு பிடிக்கதோ இல்லையோ, கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தால் அதை எப்படி பயன்படுத்தணும்? ஞானமாய் பயன்படுத்தணும். ஐயா நான் படிச்ச படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கும் என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது, அதனால நான் வேலையை விட்டுட்டேன். இல்ல, அது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நீ என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையோடு பயன்படுத்தணும். இன்னைக்கு எல்லா ஜனங்களும் செய்கிற ஒரு தவறான காரியம் என்ன அப்படின்னா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது. என்னை விட கம்மியா படிச்சுட்டு அவன் இவ்வளவு பெரிய வேலையில இருக்கிறானே, என்னை விட குறைச்சு படிச்சுட்டு இப்படி இருக்கிறாங்களே. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த மாட்டார். இப்படிப்பட்ட இருதயங்கள் எல்லாம் மாறணும். ஆண்டவரே, எனக்கு நீர் என்ன நியமித்திருக்கிறீரோ, எனக்கு நாம யாரை நியமித்திருக்கிறீரோ, திருமண காரியமாய் இருந்தாலும் வேலை காரியமாய் இருந்தாலும் எனக்கென்று கர்த்தரை எதை வைத்திருக்கிறாரோ அதை நான் முழு இருதயத்தோட என்ன பண்ணணும்? சுதந்தரிக்கணும். கர்த்தர் கொடுப்பதை நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொள்ளாதபடி நான் வருத்தத்தோடு கூட காணப்பட்டால் நிச்சயமாய் எனக்கு தோல்வியாய் காணப்படும்.